இங்கே முருகன் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு ஒரு சோதனை வச்சிங்கன்னா, நீங்கள் வண்டியில் போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, ஸ்கூட்டரில் போனாலும் சரி, சைக்கிளில் போனாலும் சரி, முருகா நீ இருக்கியா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டு அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு வேல் ஸ்டிக்கர் உங்கள் கண்ணில் தென்படும். எங்கேயாவது ஒரு காரில் யாம் இருக்க பயம் ஏன்னு ஒரு முருகர் ஸ்டிக்கர் உங்கள் கண்ணில் தென்படும். அப்படி தென்பட்டதா இல்லையான்னு இன்னைக்கு நீங்கள் பரிசோதனை செய்யலாம். வீட்டுக்கு போகும்போது நீங்கள் வீட்டுக்கு போகும்போது, முருகா நான் கோயிலுக்கு வந்தனே, இந்த சுவாமி சொன்னாரே நீ இருக்கியா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் முன்னாடி ஒரு வேல் ஸ்டிக்கர், வேலும் மயிலும், இல்லைன்னா எங்கேயாவது ஒரு பேக்கரியில், ஒரு கடையில், சண்முகன் பேக்கரி, சண்முகன் மளிகை கடைன்னு முருகனுடைய காட்சி கிடைக்கும். இது இல்லைன்னு மறுக்கவே முடியாது. முருகன் இல்லாத இடமே கிடையாது. அவன் என் கூட இருக்கிறான். நான் உணர்ந்திருக்கிறேன் அந்த முருகனை பற்றி. அந்த முருகனுடைய கருணை நிறைய அன்பர்கள் கனவில் என் வடிவில் போய் முருகன் வேல் கொடுத்துருக்கிறான்னு ஒரு அம்மா சொன்னாங்க. அப்படி முருகன் எல்லா இடத்துலையும் உண்மையான அவன் நாமத்தை சொன்னால் அவன் ஓடோடி வரக்கூடிய உத்தம தெய்வம் கந்தன். கந்தன் காலடியை வணங்கினால் கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போல. ஏன்னா நான் கந்த பரம்பரை.